ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம துருவி எடுக்கும்போது சின்ன சின்ன கட்டைகள் இல்லாமல் இருக்கும், அதனால் துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த உருளைக்கிழங்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காட்டலை. கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதிலிருந்து சின்ன உருண்டை எடுத்து நம்ம குட்டியாக கட்லெட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் நமக்கு நல்லா சூடாயிடுச்சுங்க. அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. சமைக்கும் போதே உருளைக்கிழங்க நம்ம வேக வச்சுட்டோம்னா இந்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 5 நிமிஷமே ரொம்ப ரொம்ப அதிகங்க. நம்ம டீ போடுற நேரத்தில் நல்லா சுட சுட மொறுன்னு சூப்பரான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பக்கம் பிரட்டி விட்டுறலாங்க. நம்ம சேனலில் பொட்டேட்டோவையும் ப்ரெட்டையும் வச்சு ப்ரெட் ரோல்ஸ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேங்க, விருப்பப்பட்டிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சுங்க. நமக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இனி எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா சுட சுட மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இந்த பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி குழந்தைங்கள்லாம் கேட்பாங்க. நம்ம டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாஸ் தொட்டு சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.